இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திர ஜன்னல்ல, அதாவது பல சீரியல் நடிகர் நடிகைகள் ரொம்ப மர்மமான முறையில தற்கொலை பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது சரி வர தெரிய வரல. இருந்தாலும் இந்த நடிகர் நடிகைகளை என்னைக்குமே நம்ம மனசுல இருந்து அழிக்கவும் முடியாது. சரி, இப்போ இந்த வீடியோல மர்மமான முறையில தற்கொலை பண்ணிக்கிட்ட 5 சீரியல் நடிகர் நடிகைகளை பத்தி தான் பேச போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய், சித்ரா. இவங்களுடைய தற்கொலை முயற்சிக்கான அந்த காரணம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இதற்கு இவருடைய ஃபியான்சே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. இது தற்கொலையே கிடையாது, கொலை அப்படிங்கிற மாதிரி சித்ராவோட அம்மா அப்பாவும் சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த கேஸ் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல சித்ராவோட அப்பாவும் சித்ராவோட ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம். அடுத்து இந்த லிஸ்ட்ல யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சோபனா. சின்னத்திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலும் ஒரு பெரிய கலக்கினவங்க. அதாவது எல்லா படத்துலயும் வடிவேலுக்கு எப்படி கால் ஷீட் இல்லாம இருக்குமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நடந்திருக்கு. அதாவது எந்த படத்துல நடிக்கிறது எந்த படத்தை விடுறது அப்படின்னு தெரியாம அவ்வளவு வாய்ப்புகள் தேடி தேடி வந்திருக்கு. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை நினைச்ச மாதிரி சந்தோஷத்தை கடைசி வரைக்கும் கொடுக்கல. இவங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் இருந்ததா அவங்க தங்கச்சி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அல்சர் இருந்ததாகவும், சாப்பிடாம இருந்தனால ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கே ஏற்பட்டதாகவும், டீ அதிகமா குடிச்சனால பித்தம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தனியார் நிகழ்ச்சியில அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பிறகு அதுதான் சூசைடுக்கு காரணமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அது தெரிய வரல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல யார் பார்க்க போறோம்னா சாய் பிரசாத். சின்னத்திரை, வெள்ளித்திரை எல்லா படங்களிலுமே ஒரு குணச்சித்திர வேடத்திலையும் சரி, ஒரு நல்ல காமெடி ஆக்டராகவும் இவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதாவது இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா வாணி ராணில ஒரு முக்கியமான ரோலும் பண்ணிருப்பாரு. இப்போ இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு சில வருடங்கள் ஆன பின்னே பாத்தீங்கன்னா இவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுல ஒரு லெட்டரும் கிடைச்சது. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த தற்கொலைக்கு பின்னாடி யாருமே காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம். அது வாய்ப்புகள் கிடைக்காததுக்காகவா என்ன அப்படிங்கிறது சரியா தெரிய வரலனாலும் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து நம்ம யாரு பார்க்க போறோம்னா சீரியல் நடிகை பிரியங்கா. வம்சம் சீரியல்ல ரம்யா கிருஷ்ணனுக்கு அடுத்து இவங்க ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியலுக்கு பிறகு இவங்களுக்கு விஜய் டிவில, சன் டிவில பல சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. அதாவது இந்த சீரியல் வாழ்க்கைக்கு முன்பே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதாகவும், அந்த கல்யாணத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல இருந்து இவங்க வெளியே வந்ததாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான், இந்த தற்கொலை நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் இவங்க இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல ஓபன் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு போல. பட் சடன் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க தூக்கு போட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ரீசனுக்கு பின்னாடி ரிலேஷன்ஷிப்னாலயா இல்ல சீரியல் வாய்ப்புகள் கிடைக்காதனாலயா அப்படிங்கிறது தெரிய வரல. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற அந்த நபர் பாலமுரளி. இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்னத்திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையில ரொம்ப அழகா குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சவர் இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கே இப்ப பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது ஆரம்பத்துல நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சாலும் போக போக இவருக்கு எந்த வாய்ப்புகளும் அமையல. அதனால பண பிரச்சனைகள், குடும்ப சுமைகள் அப்படின்னு அதிகமா ஏறிட்டே வந்திருக்குது. இதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருந்தது. நம்ம தமிழ் நட்சத்திரங்கள் பல பேரு கேமரா முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருத்தங்களும் சாதாரண மனுஷனுக்கு உண்டான அதே கஷ்ட நஷ்டங்களை அவங்களும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.